இந்த நைட் டைம்ல என்ன பார்க்காத நான் சொல்றது கேளு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் நிரஞ்சனா மகாலிங்கம், ஸ்டோரி ரைட்டர். இன்னைக்கான பெட் டைம் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா? ஒரு லைப்ரரியில ஒரு வயசானவர் இன்சார்ஜா இருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல, லைப்ரரினாலே ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து லைப்ரரி ரொம்ப சவுண்டாவே இருந்துதான். அந்த வயசானவர் கேக்குறாரு, என்னடா நம்மள தவிர யார்கிட்ட இவ்ளோ சவுண்ட் வருது? நம்மள தவிர இங்க யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. லைப்ரரிய ஃபுல்லா சுத்தி பார்க்கறாங்க. யாருமே இல்ல. பட் ஆனா அந்த சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு பார்த்தா, ஒரு ரேக்ல மைண்ட் புக்கும் பிரெயின் புக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிதானமா நின்று கேக்குறாரு, என்ன சண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரெயின் புக் சொல்லுது, நான் தான் இங்க ரொம்ப அறிவாளி. ஸோ என்ன படிக்க தான் இங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லுது. மைண்ட் புக் சொல்லுது, மனசு தான் இங்க எல்லாத்துக்குமே முக்கியம். என்ன படிக்க தான் இங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பெரிய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த வயசானவர், ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த பிரெயின் புக் சொல்லுது, நான் தானே இங்க அறிவாளி, என்ன படிக்க தானே நிறைய பேர் வராங்க, நீங்க தானே எங்களை பாத்துக்கிறீங்க, நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மனசு புக் சொல்லுது, இல்ல இல்ல, நான் தான் முக்கியம், எல்லாருக்கும் தெரியும் மனசுதான் முக்கியம்னு. சோ என்ன படிக்க தானே நிறைய பேர் வராங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு நிமிஷம் நிதானமா சொல்றாரு, அறிவு இருந்தா மட்டும்தான் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே அளவுக்கு மனசு இருந்தா மட்டும்தான் அந்த அறிவையே படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மைண்ட் புக்கும் பிரெயின் புக்கும் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்ப இதுல யாருதான் பெரியவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அறிவும் மனசும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தா மட்டும்தான் லைஃப்ல சக்சஸ்க்கு போக முடியும். நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படிங்கறதுனாலதான் உங்க ரெண்டு பேரையும் ஒரே ரேக்ல வச்சிருக்கேன். நல்ல அறிவை படிச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே அளவுக்கு நல்ல மனசு இருந்தா மட்டும்தான் நல்ல புக்ஸை படிக்க முடியும். ஸோ நீங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட். ஆமாங்க, லைஃப்ல அறிவும் நல்ல நிதானமும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சக்சஸை நோக்கி போக முடியும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நிதானமா நல்ல விஷயத்த யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நாளைக்கு இதே டைம்ஸ்ல வேறொரு நல்ல ஸ்டோரியோட சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிரஞ்சனா மகாலிங்கம். பாய், குட் நைட்.